ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் மூலம் ஓடிஐ கிரிக்கெட்டில் அறிமுகமாகிறார் இந்திய வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி. முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா அவரிடம் தொப்பியை கொடுத்து அணிக்கு வரவேற்றார். வெல்கம் டு அவர் கிரிக்கெட் தமிழா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்தியா vs ஆஸ்திரேலியாவோட ஓடிஐ சீரீஸோட முதல் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலிய அணி பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க. இந்திய அணிக்காக இன்று தனது 500வது மைல்கல் போட்டியில் களமிறங்கிய ரோஹித் சர்மா 8 ரன்னில் ஆட்டமிழந்தார். ரோஹித் அவுட்டை அடுத்து களமிறங்கிய விராட் கோலியும் 8 பந்துகள் சந்தித்து டக் அவுட் ஆனார். ரோஹித் சர்மா 8 ரன்னிலும் விராட் கோலி டக் அவுட்டிலும் கேப்டன் கில் 10 ரன்னும் என தொடக்க வீரர்கள் அடுத்தடுத்த ஆட்டமிழப்பால் 25 ரன்களுக்குள் 3 முக்கிய விக்கெட்களை இழந்து இந்திய அணியானது தடுமாற்றம் அடைந்தது. தொடர்ந்து தடுமாற்றம் அடைந்த இந்திய அணிக்கு ஆஸ்திரேலியா vs இந்தியா பெர்த் ஓடிஐயில் தொடர் மழையால் ஆட்டம் நிறுத்தப்பட்ட நிலையில் 35 ஓவர்கள் போட்டியாக குறைக்கப்பட்டது என நடுவர்கள் அறிவிப்பு. மழை பெய்து ஓய்ந்துள்ளதால் ஆடுகளத்தில் இருந்த கவர்கள் அகற்றம் 35 ஓவராக மேட்ச் தொடங்கினாங்க. ஆனால் அப்பவும் மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் போட்டியை 26 ஓவராக குறைத்தார்கள். அதன் பிறகு மழையால் 50 ஓவர் கொண்ட போட்டி 26 ஓவர்களாக குறைக்கப்பட்ட நிலையில் இந்தியா 130 ரன்கள் குவித்தது. டிஎல்எஸ் முறைப்படி 131 ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது. முதல் ஓடிஐ போட்டிகள் இந்தியாவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது ஆஸ்திரேலியா. மழையால் 26 ஓவர்கள் குறைக்கப்பட்ட நிலையில் இலக்கை நிர்ணயித்து 131 ரன்கள் இலக்கை 21 ஓவரில் எட்டியது ஆஸ்திரேலியா அணி. இதனால் இந்த சீரீஸில் 1-0 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலிய அணி முன்னிலை பெற்றுள்ளது. அடுத்த போட்டியானது அடலட் மைதானத்தில் அக்டோபர் 23 நடைபெற உள்ளது. நடப்பு ஆண்டில் முதல் முறையாக ஓடிஐ போட்டியில் தோல்வியை தழுவியது இந்திய அணி. இதற்கு முன் நடைபெற்ற 8 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் கில் தலைமையில் இன்று களமிறங்கிய இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தோல்வி. கில் இதில் முதல் முறையாக கேப்டன் பதவி செய்தார். ஓகே மக்களே, இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் ஒரு லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க. மறக்காம நம்மளுடைய கிரிக்கெட் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.